ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து 6th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் வரலாறு என்றால் என்ன அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே அந்த லெசனில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம எல்லாமே வந்து எதெல்லாம் கொஸ்டின் பேஸாக இருக்கோ எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம லெசன் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப குட்டி லெசன் தான். இருந்தாலும் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த மாதிரிலாம் நோட்ஸ் எடுத்து படிக்கணும், அதே மாதிரி எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு இல்லாமல் படிக்கிறவங்களுக்கும் இந்த டைமில், ஸோ ஒவ்வொரு புக்கு வந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ வரலாற்று காலம். இந்த லெசனில் வந்து வரலாற்று காலம், வரலாறை பற்றி தான் ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து வரலாற்று காலம் அப்படின்னா எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னா ஆண்டை வச்சு தான் கணக்கிடுறாங்க. ஸோ வரலாற்று காலம்னாலே ஆண்டுகளில் தான் வந்து கணக்கிடப்படுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பொது ஆண்டு முன் பொது ஆண்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து நமக்கு வந்து விரிவாக்கம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆமு என்ன அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு. நம்ம முந்தி வந்து கிமு கிபி படித்த மாதிரி இப்போ வந்து பொது ஆண்டு முன், புது புக்கில் வந்து பொது ஆண்டு முன் பொது ஆண்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாக்ஸு. இப்போ வந்து வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. ஓகேவா? ஸோ வந்து கடந்த காலத்தை வந்து தொகுத்து அதை கால முறைப்படி சொல்கிறது தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதுவும் பாக்ஸு தான், ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு கிரேக்க சொல். ஓகேவா? ஸோ வரலாறு என்ற சொல் வந்து ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்டோரியான்றது ஒரு கிரேக்க சொல், அந்த சொல்லிருந்து தான் வரலாறு என்ற வார்த்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேவா? இதன் பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேவா? ஸோ ஹிஸ்டோரியா, அதுலேருந்து வரலாறுன்ற வேர்டு எடுத்திருக்கோம். அதன் மீனிங் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஸோ வரலாறுனாலே எப்படின்னா இப்போ விசாரிக்கிறதுனா எப்படி, ஸோ வந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொருள் வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தது, யாருடைய காலத்தை சார்ந்தது. ஓகேவா? ஸோ இந்த பொருளுக்கு எப்போ இருந்து இந்த பொருளை வந்து யாரெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கால வரிசைப்படி ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம எழுப்புகிறோம் அப்படின்னா அதுதான் விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து கற்கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணால் புக்கில் வந்து மேப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து மேப்பு மட்டும்தான் இருக்கும். நான் அந்த மேப்பில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து எழுதிட்டேன். ஸோ வந்து தனித்தனியாக வந்துட்டு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து மேப்பில் வந்து அங்கங்கே வந்து சிம்பிள் கொடுத்து இருக்கும். ஓகேவா? ஸோ கற்கருவிகள் வந்து எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பழைய கற்காலம். ஸோ பழைய கற்காலம் இடங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிம்பேட்கா, ஹான்சாகி பள்ளத்தாக்கு, அத்தரம்பாக்கம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து கற்கருவிகள், பழைய கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த ஊர், பிம்பேட்கா, கான்சாகி, அத்தரம்பாக்கம். ஓகேவா? இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பழைய பிம்பத்தை, பழையன்றது பழைய கற்காலத்தில். ஓகே, ஸோ வந்து பழைய பிம்பத்தை காணலை. ஓகே, ஸோ அதனால ரொம்ப ஆத்திரம் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பழைய பிம்பத்தை காணலை. ஸோ கான்சாகி காணலை, அத்திரம் வந்து ஆத்திரம் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ வந்து அத்திரம்பாக்கம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நினைவில் வச்சுக்கிறதுக்கு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து புதிய கற்காலம். ஸோ வந்து புதிய கற்காலத்தை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து எப்படின்னா ஒரு பிளேஸ் கொடுத்துட்டு இது எந்த கற்காலம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மெஹர்கர்க்குன்ற ஒரு இடத்த வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து மெஹர்கர் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து அங்கே பார்க்கும்போது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் மெஹர்கர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் லெசனில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிக பாடத்தில் வந்து இந்த மெஹர்கருக்குனா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த புதிய கற்காலத்து இடங்களை வந்து பார்க்கலாமா? ஓகே, இதை எப்படி ஞாபகம் ஒரு புது பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புதிய அப்படின்னால ஒரு புது பொண்ணு, புதிய பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா இதோட ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் அப்படின்னா ஹோம், புர்ஜகோம். ஓகேவா? ஸோ வந்து புர்ஜகோம் வந்து ஹோம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோமில் வந்து ஒரு ஹோமில் வந்துட்டு மெஹந்தி போடுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒரு புது பொண்ணுக்கு ஹோமில் வந்து மெஹந்தி, மெஹர்கரை மெஹர்கர் வந்து மெஹந்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ வந்து அது கோல்டிவா எப்படி அமைச்சுக்கலாம்னா, ஸோ வந்து மெஹந்தினாலே கோலம் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து யாருக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒரு மகா அப்படின்ற ஒரு பொண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ வந்து மகாவுக்கு போடுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த பொண்ணை வந்து சிட் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ஸோ சிரண்ட்டை வந்து சிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உட்கார வச்சு, ஸோ வந்து உட்கார வச்சோடனே வந்து கையை என்ன செய்வாங்க, டவல். ஓகே. ஸோ டவலால் நீட்டாக வந்து கையை வந்து நம்ம வாஷ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ டவலால் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்தம். ஸோ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பையிலேருந்து கோன் எடுத்து என்ன செய்கிறாங்க, போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து பையம்பள்ளிக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பையிலேருந்து எடுத்து கோலம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம். இல்லை உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் தோணுதோ அதையும் ஞாபகம். ஸோ இதை வந்து இந்த 2 ஷார்ட்கட்டை வந்து ஒரு 2 டைம் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ புதிய கற்காலம் ஒரு புது பொண்ணுக்கு ஹோமில் மெஹந்தி போடுறாங்க. மெஹந்தி வந்து கோலம் மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு மகா வச்சுக்கோங்க. மகான்ற பொண்ணை சிட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு டவல் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பையிலேருந்து கோன் எடுத்து போடுறாங்க. அவ்வளோதான் புதிய கற்காலம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து இரும்பு காலம். இரும்பு காலம்னு பார்த்தாலாம் ஹல்லூர். ஓகேவா. ஸோ இரும்பு காலம்னு பார்த்தோன்னா ஹல்லூர். இரும்பே கல் மாதிரி தான் இருக்கும். இரும்பே எப்படி இருக்கும் அப்படின்னா கல் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெண்கல காலம். வெண்கல காலம்னாலே லோத்தல் ஆதிச்சநல்லூர். ஓகேவா. ஸோ வெண்கல காலம்னாலே நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வந்துடும். ஸோ அந்த பீரியடில் லோத்தல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படி தான். ஸோ வந்து அங்கே வந்து ஆதிச்சநல்லூர்னாலே நமக்கு என்ன செய்யும், இந்த தாளிலிட்டு புதைக்கிறது அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அகழ்வாராய்ச்சியில் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இதோட லிங்க் வந்து கிடச்சிரும். வெண்கல காலம்னாலே லோத்தல் ப்ளஸ் ஆதிச்சநல்லூர். ஓகேவா. ஸோ இதுதான் கற்கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ நாணயம், அது தொடர்பான அகழ்வாராய்ச்சி, இந்த மாதிரி அதை பற்றின வரலாறு, அறிவியல் சார்ந்த பெயர்கள், இந்த மாதிரி நாணயத்தை பற்றி ஃபுல்லாமே ஒரு அது தொடர்பான ஒரு துறை எதுன்னு பார்த்தோம்னா நாணயவியல். ஓகேவா. ஸோ நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் என்னது, நாணயவியல். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். நாணயத்தை பற்றி படிக்கிற துறை என்னது, நாணயவியல். ஓகே. அந்த மாதிரி ஆச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது வந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம சிம்பிளாக எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ வரலாற்று ஆதாரங்கள் வந்து எந்தெந்த வகையிலலாம் நம்ம வந்து வரலாறை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்து இந்த வரலாற்று ஆதாரங்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தொல்பொருள் ஆதாரம், இன்னொன்று வந்து இலக்கிய ஆதாரம். ஸோ வந்து தொல்பொருள் ஆதாரம், இலக்கிய ஆதாரம். இப்போ வந்து தொல்பொருள் ஆதாரத்தில் பார்த்தோம்னா ஒரு 4 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா தொல்கை திறன் பொருட்கள். ஸோ தொல்கை திறன் பொருட்கள்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்படுற பொருள் தான் தொல்கை திறன் பொருட்கள். ஸோ என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து நமக்கு உடைந்த பானைகள் கிடைக்குது, பொம்மைகள் கிடைக்குது, கருவிகள், அணிகலன்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கிற ஒரு தொல் ஆராய்ச்சியிலேருந்து வர்ற ஒரு சான்று தான். ஓகே. இதுதான் தொல்பொருள் ஆதாரம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கல்வெட்டுகள். ஸோ கல்வெட்டுகள்னு பார்த்தோன்னா இந்த கல்வெட்டு மூலமாகவும் நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ பாறை கல்வெட்டு, கோயில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண் கல்வெட்டு, இதன் மூலமாகவும் நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நினைவு சின்னங்கள். ஓகேவா. ஸோ நினைவு சின்னங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா அங்கங்கே நமக்கு கட்டி வச்சிருக்கிறத தான் நம்ம வந்து நினைவு சின்னம்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது அரண்மனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா திருமலை நாயக்கர் மகால். ஓகே. ஸோ அரண்மனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா திருமலை நாயக்கர் மகால். கோட்டைனாலே வேலூர். ஸோ வந்து வேலூர் கோட்டை தான் நம்ம வந்து ஃபேமஸாக வந்து சொல்லலாம். அடுத்து கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ கோயில்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூர். ஸ்தூபினாலே நமக்கு சாஞ்சி ஸ்தூபி தான். ஓகேவா. ஸ்தூபி இதெல்லாம் ஒரு சான்று தான். ஓகேவா. ஸோ நிறைய ஸ்தூபிகள் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு சான்றாக கொடுத்துருக்காங்க. ஸ்தூபி, சாஞ்சி ஸ்தூபி. மடங்கள்னு பார்த்தோன்னா டபாங். ஓகேவா. ஸோ மடங்கள் வந்து டபாங். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாணயங்கள். ஸோ ஓகேவா. நாணயங்கள் ஃபுல்லாமே சொல்கிறதுக்கு இல்லை, அதனால நாணயங்கள் மட்டும்தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த தொல்பொருள் ஆதாரம்னா இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற எல்லாமே வந்து தொல்பொருள் ஆதாரங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இலக்கிய ஆதாரம். ஓகேவா. ஸோ இலக்கிய ஆதாரம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா மதச்சார்பற்ற இலக்கியம், அடுத்து மதச்சார்புள்ள இலக்கியம். 2 டைப்பாக இருக்குது. இப்போ மதச்சார்பற்ற இலக்கியம் இப்படியே கொஸ்டின் கொடுத்து கேட்பாங்க. ஸோ வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது எந்த இலக்கியம் அப்படின்னு கேட்கலாம்.
ஓகேவா. ஸோ வந்து வரலாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எந்த இலக்கிய ஆதாரம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும் இது மதச்சார்புள்ளதா மதச்சார்பற்றதா அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இதிகாசங்கள் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்பு. ஸோ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நமக்கு வந்து அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்க நூல்கள்லாம் வந்து நம்ம வெளிநாட்டு பயண குறிப்புன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து இந்திய ஆராய்ச்சி நூல்கள். ஸோ இந்திய ஆராய்ச்சி நூல்கள் இதன் மூலமாலாம் நம்ம என்ன செய்கிறோம், வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நாட்டுப்புற கதை பாடல்கள். ஓகேவா. ஸோ நாட்டுப்புற கதை பாடல்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதச்சார்புள்ள இலக்கியம். மதச்சார்புள்ள இலக்கியம்னாலே 2 இருக்கு. ஒன்று இதிகாசம், இன்னொன்று வந்து பக்தி இலக்கியங்கள். இப்போ இதிகாசங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை இதெல்லாம் இதிகாசம். ஸோ வந்து பழங்காலத்து இதிகாசம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை இதெல்லாம் வந்து இதிகாசங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ பக்தி இலக்கியங்கள் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் வந்துட்டு என்னது மதச்சார்புள்ள இலக்கியம். ஸோ வந்து வரலாற்று ஆதாரங்களை இதன் மூலம் எல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு சான்று. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பண்டைய மனிதர்கள் வாழ்க்கை நிகழ்வை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாறை ஓவியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ பண்டைய மனிதர்களோட வாழ்க்கை நிகழ்வை நம்ம வந்து பாறை ஓவியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ வந்து என்ன அப்படின்னா பாறை ஓவியங்கள் மூலமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு வேட்டைக்கு போயிருக்கிறாங்க, வேட்டையாடுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அங்கே நடக்கிற நிகழ்வுகளை ஃபுல்லாமே பாறை ஓவியங்களில் வந்து வரைவாங்க. ஸோ இதன் மூலம் வந்து அங்கே குகைகளில் தங்கி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி தான் வேட்டையாடுறாங்க, ஸோ இப்படி தான் நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தங்கியிருக்க வேட்டையாட போகாமல் குகைகளில் தங்கியிருக்கவங்களாலையும் அவங்களால இந்த பாறை ஓவியங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியுது. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம் இது என்ன? ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகேவா. ஸோ வந்து கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இது வந்து ஒரு எழுதப்படாத காலம் அப்படின்னு சொல்லலாம், எழுதப்படாத பதிவு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ வந்து நமக்கு எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. நம்ம எப்படி ஆனால் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஒரு கற்கருவிகள், புதை படிவங்கள், பாறை ஓவியம், குகை ஓவியங்கள், ஸோ இதை பார்த்து தான் நமக்கு வந்து அந்த காலம்தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் தான் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து வரலாற்று தொடக்க காலம். ஓகேவா. ஸோ வரலாற்று தொடக்க காலம் வந்து எந்த காலம் வந்து வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு தொடக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இதைத்தான் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த காலத்தில் வந்து எழுதப்பட்ட பதிவுகள், ஸோ எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள்லாம் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் எல்லாமே நமக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாய். ஓகேவா. ஸோ மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எதுன்னு பார்த்தோன்னா நாய் தான் அவன் வந்து பழக்கப்படுத்தியிருக்கான். அதே மாதிரி மனிதன் வந்து என்ன பண்ணா நாயை வந்து பாதுகாப்புக்காகவும் நெக்ஸ்ட் வந்து வேட்டையாடுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கான். நாய் வந்து ஃபஸ்ட்டு குகைகளில் தங்கியிருக்கும் போது விலங்குகளால் வந்து அவனுக்கு துன்பம் நேரும் போது ஸோ நாய் தான் வந்து ஒரு அறிகுறியாக இருந்திருக்கு. இப்போ வந்து விலங்கு வந்து குகைக்குள்ளே வருது அப்படின்னா வந்து நாய் வந்து அதை எதிர்த்து போராடி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து மனிதன் என்ன பண்ணியிருக்கான், நாயை வந்து நெக்ஸ்ட் வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து கூட கூப்பிட்டு போயிருக்கிறான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு பாக்ஸு கல்வெட்டை பற்றின ஃபுல்லாமே ஒரு செய்திகளை ஆராயும் துறை வந்து கல்வெட்டியல். ஓகேவா. ஸோ கல்வெட்டு பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராயும் துறை வந்து கல்வெட்டியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரு பாக்ஸ் தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டும் பாக்ஸ் தான். ஓகேவா. ஸோ வந்து தம்மா அப்படின்றது வந்து ஒரு பிராகிருத சொல். ஓகே. ஸோ தம்மா அப்படின்றது பிராகிருத சொல். இது வந்து சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ வந்து பிராகிருதத்தில் தம்மானும் சமஸ்கிருதத்தில் வந்து தர்மா. ஓகேவா. ஸோ வந்து ஓகேவா சமைச்சு தர்மம் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சமைச்சு
தர்மம் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து தர்மா, சமஸ்கிருதத்தில் தர்மா, பிராகிருதத்தில் வந்து தம்மா. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறநெறி. ஓகேவா, ஸோ இதன் பொருள் என்ன அப்படின்னா அறநெறி. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் தான். ஸோ வந்து புக்கில் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ், நமக்கு கொஸ்டின் ரிலேட்டடாக என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, அசோகரை பற்றினது தான் இது எல்லாமே, வந்து அசோகரை பற்றியது. ஓகே, ஸோ வந்து அசோகரோட பீரியடில் தான் புத்த மதம் வந்து ஆசியா வந்து பல்வேறு பகுதிக்கு வந்து பரவுச்சு. ஓகேவா, ஸோ வந்து புத்த மதம் வந்து அசோகர் பீரியடில் தான் ஆசியா முழுவதும் வந்து பரவுச்சுன்னு சொல்லலாம், பல்வேறு நாடுகளுக்கும் பரவுச்சு. ஓகே, ஸோ வந்து அசோகர் வந்து எப்போ வந்து போர் தொடுக்கிறத விட்டார், எந்த போருக்கு பின் போரை தொடுக்கிறத விட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா கலிங்க போருக்கு பின். ஓகேவா, கலிங்க போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை விட்டார். ஏன் விட்டார் அப்படின்னா அந்த கலிங்க போரில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து உயிரிழந்ததையும் அந்த போருக்கான எல்லாமே வந்துட்டு அதிக விரயமானதையும் அவர் பார்த்துட்டு இனிமேல் என்ன செய்யக்கூடாது, போர் தொடுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. ஓகேவா, ஓகே. ஸோ அவர் எப்படி எதை பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தா புத்த மதத்தை தழுவி அமைதி அறம். ஓகே, ஸோ புத்த மதத்தை ஃபாலோ பண்ணி அமைதி அறம் இதைத்தான் வந்து அவர் அசோகர் வந்து பின்பற்றினார். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகர் தான். ஓகேவா, ஸோ வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகர். நெக்ஸ்ட்டு உலகிலேயே விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை. ஸோ உலகிலேயே விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை கட்டியவரும் இவர் தான். ஓகேவா, ஸோ வந்து கொண்டு வந்தவரும் இவர் தான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சாரநாத் கட்ருன் வந்து அசோகர் நிறுவியது. ஓகேவா, சாரநாத் கட்ருன் வந்து அசோகர் நிறுவியது. இதில் வந்து இந்த சாரநாத் கட்ருன்ல இருந்து தான் நம்ம தேசிய கொடிக்காக 24 ஆரச்சக்கரம் வந்து எடுத்திருக்கோம். ஆரக்கால் சக்கரம் வந்து இதில் சாரநாத் கட்ருன்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இதை நிறுவியது யார் அப்படின்னு பார்த்தா அசோகர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து அசோகர் பற்றிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் வந்து தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி யாருமே வந்து எழுதலை. ஓகேவா, ஸோ 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவரை பற்றின எந்த ஒரு குறிப்புமே இல்லை. இவர் எழுதலைன்னா நமக்கு வந்து இவரை பற்றியே தெரிஞ்சிருக்காது, அசோகரை பற்றியே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகேவா, அந்த நூலின் பெயர் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஓகேவா, ஸோ அந்த நூலோட பெயர் வந்து த சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பரர், இதுதான் அந்த நூல். ஓகேவா, இந்த சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் வந்து ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். ஓகேவா, ஸோ வந்து ஆங்கிலேய எழுத்தாளர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து அசோகர் குறித்த சான்றுகளை வந்து எங்கே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கட்ருன். ஓகேவா, ஸோ ஒன்று சாஞ்சி ஸ்தூபி, இன்னொன்று வந்து சாரநாத் கட்ருன். இதுதான் வந்துட்டு ஃபுல்லாமே அசோகரை பற்றினது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். அந்த பாக்ஸில் ரொம்ப அதிகமாக பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேவா, நீங்கள் புக் எடுத்து இந்த இதை வந்து அப்படியே கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் படிக்கும்போது இவ்வளோ தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வரலாற்றின் தந்தை. ஓகேவா, யார் அப்படின்னா எரட்டோட்டஸ். ஓகேவா, வரலாற்றின் தந்தை. ஓகேவா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாதர் யாருன்னா எரட்டோட்டஸ். ஓகே, இந்த பாயிண்ட் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா புக் பேக் கொஸ்டினில் இந்த புக்கில் வந்து இவரை பற்றி கொடுக்கலாம், ஆனால் வந்து புக் பேக் கொஸ்டினில் வந்து வரலாற்றின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க, அதனால இந்த பாயிண்ட் வந்து நான் எழுதினேன். ஸோ வந்து எரட்டோட்டஸ். ஓகேவா, ஸோ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஓகேவா, ஸோ வந்து இந்த லெசனை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வந்து கொடுக்க முடியாது, ரொம்ப கம்மியாக தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால ஒரே வீடியோவில் வந்து இந்த லெசனை கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி வீடியோ கொடுக்கலாம், இதுவே உங்களுக்கு ஓகேவா, அந்த மாதிரி உங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.